ஏப்ரல் 14 இந்த நாள் தீயணைப்பு வீரர்களின் தியாகத்தையும் துணிச்சலையும் நினைவுகூரும் முக்கியமான நாள். வாங்க நண்பர்களே, நாம எல்லாரும் சினிமால சூப்பர் ஹீரோக்களை பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா நம்ம கண் முன்னாடியே கொழுந்து விட்டு எரிகிற நெருப்புக்கு நடுல நின்னு நம்மளை காப்பாத்துற உண்மையான ஹீரோஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களோட தியாகத்தையும் வீரத்தையும் கௌரவிக்க ஒரு முக்கியமான நாள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தீயணைப்பு வீரர்கள்னு சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஒரு பெரிய வண்டி, சைரன் சத்தம், வேகமா தண்ணி அடிக்கிறது, இவ்ளோதானா? அவங்களோட வேலை எவ்ளோ கஷ்டமானது, ஒவ்வொரு நொடியும் எவ்ளோ ஆபத்து நிறைஞ்சதுன்னு நம்ம உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? வாங்க இன்னைக்கு அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நிஜ ஹீரோக்களுக்குன்னு எதுக்காக ஒரு குறிப்பிட்ட நினைவு நாள் தேவைப்பட்டுச்சு? அந்த நாள் ஏன் அவ்வளோ முக்கியம்? வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி இந்த தேதிய நாம தேசிய தீயணைப்பு சேவை தினமா அனுசரிக்கிறோம். ஆனா இது வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு தேதி மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத தியாக வரலாறு ஒழிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா? வருஷத்துல எத்தனையோ நாட்கள் இருக்கும்போது ஏன் குறிப்பா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியே தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி மனதை உருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த நாளோட ஆரம்ப புள்ளி 1944 நடந்த ஒரு மிகப்பெரிய துயரச் சம்பவத்திலிருந்து தான் தொடங்குது. வாங்க டைம்ல கொஞ்சம் பின்னாடி போலாம். வருஷம் 1944, தேதி ஏப்ரல் 14, இடம் பம்பாய் துறைமுகம். அங்க நங்கூரமிட்டிருந்த ஒரு கப்பல்ல திடீர்னு ஒரு பயங்கரமான வெடி விபத்து நடக்குது. அந்த விபத்துலேருந்து கிளம்பின தீ அந்த பகுதி முழுசையுமே ஒரு நரகம் மாதிரி மாத்திடுச்சு. அது ஒரு சாதாரண தீ இல்ல, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாபெரும் பேரழிவு. அந்த கொழுந்து விட்டெறிந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அவங்கள பல பேர் அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. ஆமாங்க, மத்த உயிர்களை காப்பாத்துறதுக்காக தங்களோட உயிரையே தியாகம் செஞ்சாங்க. சரியா சொல்லணும்னா அந்த ஒரே நாள்ல ஒரே சம்பவத்துல 66 தீயணைப்பு வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, 66 குடும்பங்களோட தியாகம். சோ இப்போ புரியுதா ஏப்ரல் 14ஓட முக்கியத்துவம்? அன்னைக்கு தங்களோட உயிரை தியாகம் செஞ்ச அந்த 66 மாவீரர்களை நாம என்னைக்கும் மறக்க கூடாது. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14ஆம் தேதியை நம்ம தீயணைப்பு சேவை தினமா அனுசரிக்கிறோம். அது 1944 நடந்த வரலாற்று நிகழ்வு. ஆனா அந்த தியாகம் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிற நிஜ ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. அவங்கள பத்தி இப்ப பேசலாம். நிஜ ஹீரோக்கள்னா யாரு? அவங்கதான் எந்தவித தயக்கமும் இல்லாம நெருப்புக்கு நடுவுல நின்னு தன்னோட உயிரை பத்தி கூட யோசிக்காம மத்த உயிர்களை காப்பாத்துற நம்ம தீயணைப்பு வீரர்கள். நாம ராத்திரி நிம்மதியா தூங்குறதுக்கு அவங்களோட வீரமும் ஒரு முக்கியமான காரணம். ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்ம சமூகத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது அவங்கதான். சரி, இந்த ஹீரோக்களுக்கு நாம செய்யக்கூடிய உண்மையான மரியாதை என்ன தெரியுமா? அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறது மட்டும் இல்ல, நாம பாதுகாப்பா இருக்க கத்துக்கிறது தான். ஒருவேளை தீ விபத்து ஏற்பட்டா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனா ஒருவேளை ஒரு தீ விபத்து ஏற்பட்டா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட உயிரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி கொண்டது. சோ கவனமா கேளுங்க. 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, பதட்டப்படாம உடனே 101க்கு ஃபோன் பண்ணுங்க. 2வது, என்ன ஆனாலும் சரி லிஃப்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, படிக்கட்டு வழியா போங்க. 3வது, ரூம்ல புகை அதிகமா இருந்தா கீழே குனிஞ்சு தரையோடு தரையா தவழ்ந்து வெளியேறுங்க. ஏன்னா நச்சு புகை எப்பவும் மேலதான் பரவும். பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இந்த சின்ன சின்ன வழிமுறைகள் ஒரு உயிரையே காப்பாற்றும் சக்தி கொண்டது. அதனால தயவு செஞ்சு இதை மறக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பத்தி சொல்லிக் கொடுங்க. அதனால நம்மளோட பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நொடியும் தங்களோட உயிரை பணயம் வைக்கிற எல்லா தீயணைப்பு வீரர்களுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை நம்ம மனமார்ந்த நன்றிகளையும் ஒரு பெரிய சல்யூட்டையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த நிஜ ஹீரோக்களை கௌரவிக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்க தியாகத்துக்கு மரியாதை செய்யறது மட்டும் இல்ல, நாம தீ பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி பாதுகாப்பா வாழ்றதுதான் அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. இதை பத்தி யோசிங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.